நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கணும். பட்டை வகைகளை சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இப்போ கழுவி வச்ச காடையை போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். காடை வறுவல்